என்னதான் நம்ம விசாரணையில தெரிய வந்தாலும் அந்த போன உயிரை நம்ம திரும்ப கொடுக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா விமானத்துல பயணிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பயம் வந்துடும். விமானம் எவ்வளவுதான் அவங்கள ஒரு புதுசா ஒரு பிளைட்ல போறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்காது. அப்படிங்கிற போது அவங்களுக்கு அந்த பயம் பயங்கரமா இருக்கும். நான் கூட பிளைட்ல போகும்போது பல நேரங்களில் அந்த அறிவிப்பு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த எப்படி நீங்க ஆபத்து வந்தா அப்படி இருக்கணும், ஃபயர் வந்தா அப்படி இருக்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கவனிச்சதே இல்லை. ஏன்னா இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு உள்ள இருக்கு. அசால்ட்டா நம்ம பாட்டு புக்கு படிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். இதை பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் இவ்வளவு சரியாதான் செய்யறாங்க இல்லையா? அதை நம்ம கவனமா நம்ம எடுத்துக்கணும். அந்த அந்த பாதுகாப்பு முறைகளை எல்லாம் நம்ம சரியா கடைபிடிக்கணும். இந்த இந்த ஃபிளைட்ல ஒரு அது போய் தரையில விழுந்திருந்தா அது கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு கட்டிடத்தின் மேல விழுந்ததுனால இவ்வளவு பெரிய உயிர்கள் நம்ம இலக்க நேரிட்டு இருக்கு அப்படின்னாலும் மிக கோரமான ஒரு சம்பவம் இது. இந்த மாதிரி நிகழ்வு இனிமேல் திரும்ப நடக்கவே கூடாது.